தமன்னா அப்படிங்கிற ஒரு ஹீரோயின் வந்து தமிழ்ல இன்ட்ரோடியூஸ் ஆகி நெறைய முன்னணி நடிகர்கள் கூடலாம் நடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. திடீர்னு ஒரு ஒரு படத்துல வந்தாங்க. அந்த மாதிரி தான் வீரம் படத்துல அஜித்துக்கு ஜோடியா நடிச்சாங்க. எங்க தான் அவங்க போனாங்க அப்படின்னு வலை வீசி தேடும்போது தான் தெரிஞ்சது, பாலிவுட்ல தனக்குன்னு ஒரு இடத்த நிலைச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அங்க போயிட்டு நெறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நடிச்ச படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருந்தது அப்படின்னா, பாலிவுட் மட்டும் இல்ல, அங்கருந்து இங்க வரைக்கும் செய்தி வந்திருக்கும். அவங்க இதுவரைக்கும் நடிச்ச எந்த படங்களும் பேர் சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஓடல அப்படிங்கிறதால தான், இவங்க பாலிவுட்ல இருக்காங்களா அப்படிங்கிற நியூஸே யாருக்கும் தெரியாம இருந்துச்சு. 1983வது வருஷத்துல வெளிவந்த ஹிம்மத்வாலா அப்படிங்கிற படத்துல 80கள்ல முன்னணியில இருந்த ஸ்ரீதேவி நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துடைய ரீமேக்ல தமன்னா நடிச்சிருந்தாங்க. ஆனா அந்த படம் ஸ்ரீதேவி படம் அளவுக்கு ஹிட் ஆகல அப்படின்னாலும் ஓரளவுக்கு ஓடுச்சு. இருந்தாலும் அவ்வளவா பேர் வாங்கி தரல. அத தொடர்ந்து ஹம்ஷகல்ஸ் அப்படிங்கிற படத்திலயும் தமன்னா நடிச்சாங்க. ஆனா 3 பேர்ல ஒரு ஹீரோயினா நடிச்சாங்க. அவங்களுடைய நடிப்ப அந்த அளவுக்கு யாரும் பேசல அப்படிங்கிறது தமன்னாக்கு ரொம்ப வருத்தம் தரக்கூடிய விஷயமா இருந்திருக்கு. என்னதான் தனக்கு சரியான பேர் கிடைக்கல, ஸ்ட்ராங்கான படம் கிடைக்கல அப்டின்னாலும், தன்னுடைய நம்பிக்கைய கொஞ்சம் கூட தளர விடாம, என்டர்டெயின்மென்ட் அப்டிங்கிற படத்துல நடிச்சிருக்காங்க. அந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. படத்த பார்த்த விமர்சகர்கள் எல்லாருமே, படம் அப்டி இருக்கு, இப்டி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமான கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்களாம். இருந்தாலும், இது எதையுமே மைண்ட்ல வச்சுக்காம கண்டிப்பா படம் ஓடும் அப்டிங்கிற நம்பிக்கையில தமன்னா இருந்துட்டு இருக்காங்க. இந்த படமும் ஓடல அப்டின்னா, கண்டிப்பா அவங்க கோலிவுட்ட தேடி வர வேண்டிய நிலைமை தான் வரும் அப்டின்னு கோலிவுட்ல இருக்கிறவங்கலாம் பேசிக்கிறாங்க.